بسم الله الرحمن الرحيم. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, நறுமை சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய பேருதவியினால் சத்திய மார்க்கத்தை தூய்மையான வடிவில் தெளிவான முறையில் அறிந்து வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், மரணிக்கும்போது அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட நல்லடியார்களாக மரணிக்கக்கூடிய வாய்ப்பினை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய குத்துபா பேருரையில் அல்லாஹ்விடத்தில் முன்வைக்க இருக்கும் ஆதாரங்கள் என்ன என்ற அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறோம். அந்த சந்திப்பின் போது நமது சந்திப்பு முகமலர்ச்சி இன்பமாக இருக்கணுமா, அல்லது ஓடி ஒளிவதற்கான இடத்தை தேடக்கூடிய இடத்தில் நாம் எழுப்பப்படுவோமா, எழுப்பப்படும் போது வானவர்கள் தட்டி எழுப்பக்கூடிய நிம்மதியான தூக்கத்தில் கபரில் இருப்போமா, அல்லது இரண்டாவது சூர் ஊதப்பட்டதும் பொந்துக்களில் இருந்து வெட்டுக்கிளிகள் வேகமாக வெளியேறுவதை போன்று வெளியேற்றப்படுவோமா என்ற மிகப்பெரிய ஆச்சரியமான கேள்விகளுக்கு பதிலை தேடக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தன் திருமறையில் சொல்லும்போது சூரா முஃமினூனில் கேட்கிறான், அஃபஹஸிப்தும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன், மீண்டும் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கொண்டு செல்லப்பட மாட்டோம் என்ற சிந்தனையில் நீங்கள் படைக்கப்பட்டு உலகத்தில் விடப்பட்டவர்களாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹு தஆலா கேள்வியாக கேட்கிறான். நிச்சயமாக நாம் எல்லோரும் அழிக்கப்படுவோம், மீண்டும் எழுப்பாட்டப்படுவோம் என்பது ஒவ்வொரு முஃமினுடைய ஈமானின் அடிப்படையில் அதோடு சம்பந்தப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, எல்லோரும் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். சிலர் அல்லாஹ்வை சந்திக்கப்படாமல் தடுக்கப்படுவார்கள். அல்லாஹ் நடந்து வருவதற்கு முன்னாடியே நரகத்தில் தூக்கி வீசப்படுவார்கள். அப்படிப்பட்ட கூட்டத்தை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக என்ற பிரார்த்தனையோடு நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நாம் நிறைய ஆதாரங்களை காட்ட வேண்டியிருக்கும். ஏனென்றால் இந்த உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய ஆதாரத்துக்கான வழிவகைகளை சொன்னார்கள். தொழுகையை விட்டுவிடாதீர்கள். நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் முதல் கேள்வி தொழுகையை பற்றித்தான். தொழுகை சரியானால்தான் உங்கள் ஜகாத்துகளும் சதகாக்களும் நோன்புகளும் ஹஜ்ஜுகளும் இதர இபாதத்துகளும் சீருள்ளதாக அமையும் என்று ரசூலுல்லாஹ் ஆரம்பமாக சொல்லிவிட்டார்கள். எனவே தொழுகை என்ற ஒரு கேள்வி நம் அனைவருக்கும் உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். பணக்காரர்களே, பண வசதி கொண்டவர்களே, உங்களுக்கு அதிகமான கேள்விகள் ஒன்றுதான், அல்லாஹ் தந்த பொருளாதாரத்தை எவ்வாறு செலவழித்தீர்கள், எவ்வாறு சம்பாதித்தீர்கள் என்றும் கேட்கப்படும். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஏழையான ஒருத்தர் சுவர்க்கம் போயிட்டு 500 வருஷத்துக்கு பின்னாடி தான் ஒரு பணக்காரர் சுவர்க்கம் போவதற்கு எத்தனிப்பார். காரணம், அவ்வளோ விசாரணை உண்டு. எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸையும் அல்லாட்ட காட்ட வேண்டும். டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் லைசன்ஸ் ஐடென்டிட்டியை காட்டிட்டு மட்டும் ஓடுற அளவுக்கு நம்ம ஏழைகள் கிடையாது இல்லையா? நாம் அல்லாஹு தாலாவுடைய பொருளாதாரத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விடயத்துக்கும் ஒவ்வொரு அடிப்படையில் விசாரணை உண்டு. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நாளை மறுமையில் ஒவ்வொருத்தரும் அல்லாஹுக்கு முன்னால் நித்தாட்டப்படுவார்கள். அல்லாஹுக்கு முன்னால் நித்தாட்டப்படுவதற்கு முன்னாடி ஒன்று எங்களை எதிர்பார்க்குமாம், ஒன்று எங்களை வரவேற்குமாம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா, மனிதர்களை முதலில் வரவேற்பது ஜஹன்னம் என்ற நரகம்தான். இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா, நரகம் உங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது என்ற செய்தியை திருமறை குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹுடைய தூதரும் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹு தஆலாவிடத்தில் மக்கள்கள் ஒன்று சேர்க்கப்படும் நேரத்தில் அவன் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தான் அப்படித்தான் நாளை மறுமையில் இருப்பான். இந்த உலகத்தில் அவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால், அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால், 7 கூட்டத்தில் ஒருத்தனாக இவன் மாற்றப்பட்டு அல்லாஹ்வின் அரிசின் நிழல் பெறுவான்.
அவனுக்கு அவனுடைய வேர்வையால் தொந்தரவு இருக்காது. அவனுக்கு வேறு கேள்விகள் கேட்கப்பட்டு அவனை நோகடிப்பதற்கான விடயங்கள் இருக்காது. அன்பார்ந்தவர்களே, உலகத்தில் வாழ்ந்த மனிதனாக இருந்தாலும் ஜின்னாக இருந்தாலும் 2 இடத்தில் அவனுக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்தப்படும். முதலாவது, கபரில் கொண்டு வைக்கப்பட்டதுக்கு பின்னாடி அவனுக்கு கேள்வி கேட்கப்படும். உயிரை எழுக்கும் மலக்கு எந்த கேள்வியும் கேட்க மாட்டார். ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் பேசுவார். நல்லவனாக இருந்தால் சஞ்சலப்படாத சுவர்க்கம் கன்ஃபார்ம் பண்ணுவார். அதுவே கெட்டவனாக இருந்தால் முகத்திலையும் முதுகிலையும் அடித்து அவன் உயிரை அவனிடம் இருந்து பலவந்தமாக பிடுங்கி எடுப்பார். நல்லவனாக வாழ்ந்துட்டோம் என்றால், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பொருத்தமாக வாழ்ந்து விட்டோம் என்றால், மரணிக்கும் அந்த தருவாயில் குடும்பங்கள் எங்களை கைவிட்டுவிடும், உறவுகள் எங்களை கைவிட்டுவிடும், பொருளாதாரம் எங்களை கைவிட்டுவிடும், அரசியல் பலம் கைவிட்டுவிடும், எங்களை எல்லா விதமான சொகுசுகளும் கைவிட்டு நடுத்தரில் நிற்கும் போது மலக்குல் மௌத்து சந்திப்பார். மலக்குல் மௌத்து சந்திக்கும் போது யாராக இருந்தாலும் இதே நிலைதான். அது நபியாக இருந்தாலும் சரிதான், சஹாபாக்களாக இருந்தாலும் சரிதான், அல்லாஹ்வுக்கு விருப்பமானாக இருந்தாலும் சரிதான், அல்லாஹ்வுக்கு வெறுப்பானாக இருந்தாலும் சரிதான். எல்லோருக்கு நிலை அப்படித்தான். அது நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும். மலக்குல் மௌத் உங்களை சந்திக்கும் போது உங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண வரமாட்டார்கள். உங்களை விட்டுத்தான் இருப்பார்கள், பக்கத்தில் உட்கார்ந்திருப்பார்கள், உங்களோடு நெருக்கமாக உட்கார்ந்திருப்பார்கள். ஆனால் உங்களை சந்திக்கும் மனிதர்களை அவர்கள் கண்களால் காண மாட்டார்கள். அவர் சிரித்த முகத்தோடு வரணுமா அல்லது கடுகடுப்பான முகத்தோடு வரணுமா என்பதை டிசைட் பண்ண வேண்டிய உரிமை எனக்கு தான் இருக்கிறது. என்னை சந்திக்கும் மலக்குல் மௌத் சிரிச்சுட்டு வரணுமா, அப்ப நான் உலகத்தில் நல்லவனாக இருக்கணும். வர்றவர் முகத்தை சுழிச்சிட்டு கோபத்தோடு வரணுமா, உலகத்தில் நான் பெருமை அடித்தவனாக வாழ வேண்டும். 2 தான் முடிவு, என் கையில தான் இருக்குது. மலக்குல் மௌத் கேட்பார், ஒழுங்கா வாழ்ந்தியா? கவலைப்படாத, சுவர்க்கம் முன்னோடு உசுரை வாங்கி கொடுத்துட்டு அவர் போயிட்டே இருப்பார். கெட்டவனா வாழ்ந்தியா? உசுரை தாடான்னு கேட்கப்படும், குடுக்க மறுத்துருவான். உங்க ஸ்போர்ட் எடுக்கணுமா? ஒஹும் லா யுஃபர்ரதூன், சஞ்சலப்பட மாட்டார்கள், பின்வாங்க மாட்டார்கள். அவன் அப்படி இப்படி என்றெல்லாம் அவனுக்கு ஆள் பலம் இருக்கு, அரசியல் பலம் இருக்கு, பணபலம் இருக்கு, இதெல்லாம் அவங்ககிட்ட செல்லுபடியாகாது. கேட்கும்போது கொடுக்கல 2 கொடுப்பாங்க, முதுகுக்கு அடிப்பாங்க, முகத்துக்கும் அடிப்பார்கள், அடித்து அந்த உயிரை புடுங்கி எடுப்பார்கள் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்கிறார்கள். புடுங்கி எடுக்கப்பட்ட உயிருக்கு கேள்வி பதிலாம் கிடையாது, தூக்கி கொடுத்துருவாங்க, எடுத்துட்டு போக வேண்டியதுதான். கபரில் வைத்ததுக்கு பேர் 2 பேர் வருவாங்க. அவங்களுக்கு பேரு முன்கர் நக்கீர்னு சொல்லுவாங்க. இந்த முன்கர் நக்கீர் வந்துட்டு வரும்போது ஒன்று சிரிச்சுட்டு வருவாங்க, இல்லாட்டி கோபத்தோடு வருவாங்க. சிரிச்சுட்டு வந்தாங்கன்னா சலான் சொல்லி வருவாங்க, தூக்கி உட்கார வைப்பாங்க, 3 கேள்வி கேட்பாங்க. 3 கேள்வி கரெக்டான பதிலாக நீ தூங்குன்னு விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி அவருக்கு தூக்கம் தான். எது வரைக்கும்? 2வது சூர் ஊதப்பட்டு மலக்குகள் கபர்களை தட்டி எழுப்பும் வரைக்கும் தூக்கம். ஒன்றும் தெரியாது. இன்ட்ரெஸ்டான ஹூர்லினுடைய கனவுல தூங்கிட்டே இருப்பார். அப்ப கபர்கள் தட்டப்படும். அப்போது கேட்போமாம், காலு கேட்பார்களாம், யா வைலனா மம்பஅதனா மிம்மர்கதினா, எங்கள் கபர்களிலிருந்து எங்களை தட்டி எழுப்பியது யார் என்று கேட்பார்களாம். அந்த மலக்குகள் சைலண்டாகவும் அமைதியாக சொல்வார்களாம், வஅதர் ரஹ்மான் வஸதகல் முர்சலூன், அல்லாஹ் வாக்களித்த மறுமை நாள், நபிமார்கள் உண்மைப்படுத்திய மறுமை நாள் வந்துவிட்டது, எழும்புங்கள் என்று சொல்வார்களாம். அப்போது கைகளை தட்டிவிட்டு அழகாக எழும்பி வருவார்கள். இவர்கள் யார்? மன் ரப்புக், உன் ரப்பு யார் என்று கேட்ட பொழுது தைரியமாக ரப்பி அல்லாஹ்னு பதில் சொன்னவர்கள். ஒமா தீனுக், உன்னுடைய மார்க்கம் என்னென்ற பொழுது தீனுல் இஸ்லாம் என்று தடங்கள் இல்லாமல் சொன்னவர்கள். நபி அவர்களை காட்டி கேட்கப்படும், இவர் யார்? இவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று பதில் சொல்லப்படும். இவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர் உனக்கு எப்படி தெரியும்? குர்ஆனிலும் தெளிவான மார்க்கத்தில் படித்தேன், அதனால் கன்ஃபார்மாக சொல்கிறேன் என்று சொன்ன பொழுது அவருக்கு தூக்கம். அதே 3 கேள்வி பாவிடத்திலும் கேட்கப்படும். உனது இறைவன் யார்? அந்த மனிதன் சொல்வான், ஹாஹா லா அதிரி, எனக்கு இறைவன் யாருன்றே தெரியாது. மக்களும் சொன்னார்கள், நானும் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருந்தேன். எனக்கு உலகம் தேவை, அது தேவை, இது தேவை, பில்டிங் தேவை, அப்படி நான் இப்போ வாழ்க்கை உலகமாக தான் இருந்துச்சு, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ற பொழுது அவங்க கையில் இரும்பு சம்பட்டி இருக்குமாங்க. கையில் என்ன இருக்குமா? இரும்பு குல்கடின்னு சொல்கிறோம் இல்லை, இந்த பில்டிங்கை உடைக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பார்வைக்கு.
அதனால் ஒரு அடி அடித்தால் உலகத்தில் இருக்கும் மிகப்பெரிய கல்மலை தூள் தூளாக போய்விடும். ஒரு அடி தான். அந்த இரும்பு சம்மட்டியால் அந்த மனிதனுக்கு ஒரு அடி அடிக்கப்படும். அவன் பூமியில் புதையுண்டு போய் விடுவான். அவன் மீண்டும் இழுத்து வைக்கப்பட்டு அடுத்த கேள்வி கேட்கப்படும். அதற்கும் அப்படித்தான் பதில் சொல்வான். இன்றைக்கு இஸ்லாம் என்றால் தெரியாது, ஹராம் ஹலால் தெரியாது, மோசடி செய்யாதவங்கள நான் செய்வேன் பிடிவாதத்தில் வியாபாரம் பண்றோம். மோசடி, அநியாயம், துரோகம், அட்டூழியம் எல்லா விதமான கூத்துக்களை பண்ணிட்டு நம்ம நல்ல வேண்டிய ஒரு பேருக்காக வேண்டி ஏதாவது பண்ணிட்டு போய்த்துறது. இரண்டாவது கேள்விக்கு பதில் இல்லை, அட்டி அதே இடம் அதே புடுங்க அதே வைவ. மூணாவது கேள்வி கேட்கப்பட்டு என்ன சொல்லுவாங்க, இப்படிலாம் மனிதர்கள் சொன்னார்கள், நானும் சொன்னேன், அவ்வளவுதான். எனக்கு முகமதை பத்தி தெரியாது, இந்த தூதரை பத்தி உனக்கு தெரியாதா? அப்பதான் அட்டி. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் கபரில் கேள்வி கேட்கப்படும். இந்த கேள்விக்கு ஆதாரம் இருக்குதா? ஸ்கூல்ல படிச்சிருக்கோம் இல்ல, மன்றப்புக்கு நான் ரப்பியலான்னு சொல்றதுக்கு ஸ்கூல் பாடம் அங்கே ஒர்க் அவுட் ஆகாது. நான் மூளை சர்டிபிகேட் இருக்குது, அதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. நான் ஹாஜியார் பட்டம் இருக்குது, அதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. நான் பள்ளி நிர்வாகம், அதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப என்ன, நீ உலகத்தில் அல்லாஹ்வை நம்பி இருந்தால் 5 நேரமும் சுஜூத் செஞ்சிருக்கணும். நீ உலகத்தில் அல்லாஹ்வை நம்பி இருந்தால் ஹராம் ஹலால் கரெக்டா பேணுதலா இருக்கணும். நீ உலகத்தில் அல்லாஹ்வை நம்பி இருந்தால் அல் குர்ஆனை சரளமாக படிச்சிருக்க வேண்டும். நீ உலகத்தில் அல்லாஹ்வை நம்பி இருந்தால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருடைய விருப்பத்தை தேடி நீ சென்றிருக்கணும். அப்பனதான் அந்த கேள்விக்கு பதில் வரும். நீ அல்லாஹ்வை வணங்கி விட்டு அவுலியா வணங்கினேன்னு வச்சுக்க, யா மஹியதீன் கூப்பிட்டேன்னு வச்சுக்க, எந்த பதில் அங்க சொல்ல கிடைக்காது. அல்லாஹ்வுடைய இடத்தில் அல்லாஹ்வுடைய படைப்பினை தூக்கி வச்சேன்னு வச்சுக்க, உன்னால் வாய் திறக்க முடியாது நேர்மையான பதில் சொல்வதற்கு. புலம்ப மட்டும்தான் உன்னால் முடியும். ஆதாரம் என்ன? உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை. அது அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான்ல, இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லி அன்ஃபுசிக்கும். உலகத்தின் எதனை நலவாக செய்தாயோ அது உன் கபருக்கு நலவாக அமையும். எதனை உலகத்தில் கெடுதியாக செய்தாயோ அதுதான் உன் கபருக்கும் கெடுதியாக அமையும். அல்லாஹ் அக்பர். யோசித்து பாருங்கள், கபரில் கேட்கப்படும் 3 கேள்விக்கு ஆதாரத்தோடு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். உன் லைஃபே அதுக்கு ஆதாரமாகும். படிச்ச சர்டிபிகேட் ஆதாரம் கிடையாது. படிச்சமில்ல, நம்ம ஏழல் முடிச்சிருப்போம், ஓலல் முடிச்சிருப்போம், எம்ஏ முடிச்சோம், எம்ஃபில் முடிச்சிருப்போம், பிஹெச்டி முடி எல்லாத்தையும் முடி. ஆனா அல்லாஹ் பத்தி தெரியலன்னு வச்சுக்கவேன், ஒரு சர்டிபிகேட் அங்க ஒத்து வராது. யோசிச்சு பாருங்க, சர்டிபிகேட் என்பது இத்திபாஇ சுன்னா, சுன்னாவை நடைமுறைப்படுத்துவது. கரண்டைக்கு கீழே வெக்கம் இல்லாம உடுத்துட்டு போறோமே பொம்பளை மாதிரி, கேட்டா சொல்ற நாங்க பெருமைக்கு உடுக்கல. ஆனா உடுக்கிறத பெருமைக்கான அடையாளம் தானையா? அதை கூட உன்னால புரிஞ்சு கொள்ள முடியலையா? தாடியை வலிக்கிறிய, அதை ஹராம் என்று ரசூலுல்லாஹ் தெளிவா சொன்னதுக்கு பின்னாடியும் நீ வலிப்பாயாக இருந்தால் நபி அவர்கள் எனக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். அப்ப அவரை காட்டி கேள்வி கூட உன்னால் எப்படி பதில் சொல்ல முடியும்? பதில் சொல்றதுக்கு நீ தயாராகணும். இல்ல நாளைக்கு எக்ஸாம், இன்னைக்கு ஊர் சுத்திட்டு வந்து எக்ஸாம் எழுதுகின்ற ஒரு நினைப்பாட்டில் நீ எழுதிவிட்டால் மார்க்ஸ் தந்துருவாங்களா? கேள்விக்கு பதில் கரெக்டா இருக்கணும்ல. அப்ப பதில் கரெக்டாக இல்லாமல் எதை நீங்க தூக்கி 10 பேப்பர் எழுதினா 10 பேப்பர் வெத்தா வெத்து காட்சி தானே. அப்ப இஸ்லாம் எதை எதிர்பார்க்குது? நீங்க எந்த இபாதா செஞ்சாலும் என்ன மாதிரி நடந்தாலும் அங்க 2 அடிப்படை இருக்கணும். ஒன்று அல்லாஹ்வுடைய கட்டளை, அடுத்த ரசூலுடைய வழிமுறை இருக்கணும். 2க்கு மாற்றமா இருந்துச்சு ஒன்னும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அப்ப அல்லாஹ் சொல்றான், நீ எதை நலவாக செய்தாய் அதுக்கு உனக்கு கிடைக்கும். அப்ப எனக்கு ஜட்ஜ்மெண்ட் நான் தான், அடுத்தவன் கிடையாது. என்னுடைய லைஃபுக்கு, என்னுடைய மறுமைக்கு, என்னுடைய சுவர்க்கத்துக்கு நான் தான் ஜட்ஜ்மெண்ட். வேற யாரும் எனக்கு வர மாட்டாங்க. ஏன் அல்லாஹ் இன்னத்துல வச்சு இந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க என்கிட்ட. எனக்கு நான் தான் டாக்குமெண்ட்ஸ்ல அல்லாஹ்விட சமர்ப்பிக்கணும். அதுல முதல் அடிப்படை தான் கபர் வாழ்க்கை. முதல் அடிப்படை தான் கபர் வாழ்க்கை. அந்த கபர்லயே அர்த்தமான 3 கேள்வி, அறிவுபூர்வமான பதிலுக்கு நான் படிச்ச சர்டிபிகேட் எல்லாம் அங்க வேர்த் ஆகுதுங்க. உலகத்தில் நான் எப்படி வாழ்ந்தேன், வாழ்க்கை தான் அங்க சர்டிபிகேட்டா மாறப்போகுது. எனவே எனக்கு நான் எந்த நிலை, என்ன முறை, என் ஈமா எப்படி, என் அந்தஸ்து எப்படி, என் கௌரவம் எப்படி என்றெல்லாம் பார்க்கிறோமே, ஒரு நாள் எனது ஈமான் இறை திருப்தியை நாடியதாக இருக்குதா என்று பார்த்திருக்கிறோமா? அது அப்படி கேட்டிருக்கிறோமா? அப்படி இருந்துட்டுன்னு சொன்னா நம்ம கரெக்டு தாங்க. அதே அப்படியே எழுப்பப்படும் மறுமையில்.
3 கேள்வி கரெக்டாக பதில் சொன்னால் தூக்கம், 3 கேள்வி பதில் சொல்லலாம் தண்டனை. அது எது வரைக்கும்? இலா யௌமி யுபஅஸூன், மறுமை நாள் வரும் வரைக்கும் அந்த வேதனை, வேதனையோடு வேதனை. எப்படிப்பட்ட வேதனை தெரியுமா? அதுக்குள்ள சாதாரணமான வேதனை கிடையாதுங்க. அந்த வேதனை ஒரு நாள் உலகத்தில் உள்ள அனுபவிக்க முடியாதுங்க, அவ்வளவு மிக கொடுமையானது. அதற்குள் பாம்புகள் எல்லாம் இருக்கின்றன. ஒரு பாம்பு ஒருத்தனை தீண்டினால் கூட பல வருடங்கள் விஷத்தால் அவன் சாக வேண்டி வரும். லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, வாழ்வும் கிடையாது சால்வும் கிடையாது வாழ்க்கைக்கு மீண்டும் மனிதன் அழைத்து செல்லப்படுவான். நம்ம எல்லாம் இப்போ மூத்தாயிட்டோம், கபருக்கு வச்சாச்சு, அடக்கினாச்சு, முதலாவது சூர் ஊதப்பட்டாச்சு. அப்புறம் 40 வருஷத்துக்கு பிறகு 2வது சூர் ஊதப்படும்ல. 2வது சூர் ஊதப்படும் போது எல்லாரும் வெளியேற்றப்படுவார்கள், யாரும் உள்ளுக்கு இருக்க முடியாது. கெட்டவர்களெல்லாம் துடிச்செலும்பி ஓடுவான். ஏன் துடிச்செலும்பி ஓடுறான்? உள்ளுக்கு வேதனை, வேதனை தாங்க முடியாம தப்பிப்பதற்கு வழியை தேடுவான். எவ்வளவு காலம் தர்றான் பார்த்துக்கங்க. வெச்ச நாளில் இருந்து 2வது சூர் ஊதப்படும் வரைக்கும் அவன் தேடுவதெல்லாம் எனக்கு விமோசனம் கிடைக்கும், வேற இடம் கிடைக்காத, ரூட்டு கிடைக்காதுன்றதான் நிறைய பார்ப்பான். ரூட்டு அன்றைக்கு தான் கிடைக்கும். அங்கிருந்து எழும்பி ஓடுவான். ஓடினா மாட்டு போடுவான். இதை விட வேகமான இடம். சூரியன் பக்கத்தில் வந்தாச்சு. அதன் கொடூரமான அந்த வெப்பத்தால் அவனுடைய உடம்பிலிருந்து வேர்வைகள் வெளியேற ஆரம்பிக்கும். வேர்வையில் வெளியேற ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவன் வேர்வை அவனை சுற்றி 70 மூலம் அவனை சுற்றி விடுமா. அவன் பாவத்துக்கு கரண்டைக்காலு, முடங்காலு, இடுப்பு, நெஞ்சு, காது, சோன வரைக்கும் வேர்வை. இங்கேருந்து அங்கே தப்பிக்கலாம், இங்கேருந்து அங்கே ஜம்பிங் பண்ணாலும் முடியாது. ஏன்? அவனை சுற்றி 70 மூலம் அப்படி வட்டம் போட்டுரும். 70 மூலம் வட்டம் போட்டுரும். எங்க ஓடினாலும் முடியாது. கடைசி அல்லாஹ்ட்ட கேட்பான், யாரா வேர்வையால வாழ்ற, சூரியன் வெப்பம், நரகம் கண்ணெதிரே. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மனிதர்கள் விசாரணைக்காக அழைத்து வரப்படுவார்கள். மனிதர்கள் விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டால் அவனுக்கு டாக்குமெண்ட்ஸ் நிறைய தேவைப்படும். அந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் அல்லாஹ்வை சந்திக்க முடியாது. என்றாலும் அல்லாஹ்வை சந்திக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா வஸயுகல்லிமுஹு அல்லாஹ் யௌமல் கியாமா. நாளை மறுமையில் எல்லோருக்கும் முன்னாடியும் அல்லாஹ் வருவான், எல்லோரிடம் அல்லாஹ் விசாரிப்பான். அல்லாஹ் உனக்கு எந்த மொழியும் அந்த மொழி அல்லாஹ் பேசுவான். உனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில எந்த டிரான்ஸ்லேட்டரும் கிடையாது, எந்த முத்தர்ஜமான் கிடையாது, எந்த பரிந்துரையாளரும் கிடையாது. உனக்கு அல்லாஹ் நேரடியாக பேசுவான். பேசும்போது உனக்கு முன்னாடி நீ செய்ததை தவிர வேற எதையும் நீ அங்கே கொண்டு போக முடியாது. இந்த உலகத்தில் எதெல்லாம் செஞ்சு அதுதான் டாக்குமெண்ட்ஸாக போய் நிற்க போகுது. இந்த உலகத்தில் தொழுதியா, தொழுகை டாக்குமெண்ட்ஸாக வரும். நோன்பு பிடிச்சியா, நோன்பு வரும். ஜக்காத்து கொடுத்தியா, ஜக்காத்து, ஹஜ் செஞ்ச எல்லா விதமான நன்மைகளும். நீ அடித்ததும் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும், உதைச்சதும் பதிவு செய்யப்பட்டிருக்கும், நக்கலா சிரித்ததும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். எல்லாமே அங்கே ஏற்றல் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய அனைத்தும் ஏடுகளில் எழுதப்படும். கிராமன் காத்திபீன் யஅலமூன மா தஃபஅலூன். கண்ணியமான அந்த ரகீப் அதீத் என்ற வானவர்கள் நீங்கள் உலகத்தில் சில அனைத்தையும் பதிவு செய்து கொண்டே இருப்பார்கள். மா யல்ஃபிது மின் கௌலி இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை, நலவா இருக்கணும், கெடுதியா இருக்கணும், வா மச்சான், போ மச்சான், இரி மச்சான், எல்லாம் எழுதப்படும். எல்லாமே எழுதப்பட்டு அங்கு வைக்கப்படும். வைக்கப்படும் போது அல்லாஹ் கொண்டு வரப்படுவானா, முன்னாடி வருகின்ற போது நரகம் தான் முன்னுக்கு நிற்குமா, வேற ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், சும்மா எந்தொரு பைன ஓ பைனஹு, அவனுக்கும் அவனுக்கும் மத்தியிலும் அவனுக்கு கண்ணெதிரே நரகம் மட்டும்தான் நிற்கும். சுவர்க்கம் முன்னுக்கு நிற்காது, சுவர்க்கம் நிற்காது. அது டிமாண்டு. எத்தனையோ கல்லை எடுத்துறோம், ஆனா பஸ்பராகம் எடுக்கணும்னா தோண்டி உள்ளுக்கு போகணும். மேலே எத்தனை கல்லு கிடைக்கும், அது வேத்து கிடையாது. அவர் எடுக்கனா உள்ளுக்கு போகணும். கண்ணெதிரே நரகம் கொண்டாந்து வைக்கப்படும். அந்த நரகம் சாதாரணமாக கொண்டு வைக்கப்படாது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஜீஅ யௌமைதின் பிஜஹன்னம யௌமைதின் யததக்கருல் இன்சான் வ அன்னா லஹு ذிக்ரா. அன்றைய நாள் நரகம் இழுத்து வரப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நரகம் எங்கேயோ இருக்குமா, அது இழுத்து வரப்படுமா. விசாரணைக்கு முன்னாடி பயங்கரமா காட்டப்படும். விசாரணைக்கு முன்னாடி அதிர் போகக்கூடிய சத்தங்கள் தான் கேட்கும். நரகம் இழுத்து வரப்படும். இழுத்து வரப்பட்டு கண்ணெதிரே வைக்கப்படும்.
அந்த நரகத்தினுடைய சுவாலையின் சத்தத்தை கேட்டு மனிதன் அல்லாஹ்வை நோக்கி கேட்பானாம், யா அல்லாஹ், இந்த நரகத்தின் சத்தத்தை காதால் கேட்டு விட்டேன், அதனுடைய அந்த நெருப்பினுடைய சுவாலையை கண்ணால் பார்த்து விட்டேன், ஃபர்ஜிஇனா நஅம சாலிஹன் இன்னா மூகினூன், திருப்பி உலகத்துக்கு நீ அனுப்பு, எந்த டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட இல்லையா அல்லாஹ் சொல்லுவான், எந்த டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட இல்ல, என்ன திருப்பி அனுப்பு, நான் நல்ல டாக்குமெண்ட்ஸ் தயாரிச்சுட்டு வரேன் அப்படின்னுவான். அல்லாஹ் இடம் கொடுக்க மாட்டான். அப்ப மலக்குகள் கேட்பார்களாம், ஏப்பா உங்களுக்கு யாராவது சத்தியத்தை சொல்ல யாரும் வரலையா, ஏகத்துவத்தை சொல்ல வரலையா, ஷிர்க்கை விட்டு தடுக்க வரலையா, தொழுகையை ஏவ வரலையா, ஜக்காத்தை கொடுங்க சொல்ல வரலையா? வந்தார்கள். எவன் கதை நாங்க கணக்கெடுக்கணும். வந்தார்கள், சத்தியத்தை சொன்னார்கள், சத்தியத்தை மறுத்தோம், சத்தியத்தை சொல்லும் போது குழப்பவாதி என்று ஊர் முழுக்க ஓசனை ஒட்டினோம், நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்பவில்லை, பின்னாடி நிற்கவில்லை. அப்போது சொல்வார்களாம், லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர். அந்த வந்தவர்கள், ஏகத்துவத்தை சொன்னவர்கள், குர்ஆன் சுன்னாவை சொல்லும்போது கொஞ்சம் யோசித்து இருந்தால், கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்டிருந்தால், இந்த மோசமான நரகத்துக்கு நாங்கள் வந்திருக்க மாட்டோமே என்று ஆதாரங்கள் இல்லாமல் நரகத்தில் நுழைவார்களே, அவர்கள் இப்படி புலம்புவார்களாம். அன்பார்ந்தவர்களே, அப்ப நரகத்துக்கு முன்னாடி வைத்து தான் கேள்வி பதிலே நடக்குமா? அந்த கேள்விக்கெல்லாம் ஆதாரம் கொடுக்கணுமா? அல்லாஹ் ஆதாரம் கேட்பான், சும்மா இல்லை, நேரடி ஆதாரம் கேட்பான், பொய் ஆதாரத்தைன்னுவான். ஆதாரத்தை வச்சா மட்டும் தப்பிக்க முடியும். சில பேர் ஆதாரம் வைப்பாங்க, சில பேர் ஆதாரம் வைப்பாங்க, அந்த ஆதாரத்துக்கெல்லாம் ரிப்ளை கொடுத்துருவான் உடனடியாக. எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய ஹதீஸ், முஸ்லிம் 2968வது ஹதீஸ். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், ஹல் நரா ரப்பனா யௌமல் கியாமா, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் நாளை மறுமை எங்கள் கண்களால் பார்க்க முடியுமா என்று கேட்டார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சந்திரனை பார்ப்பதை போன்று, சூரியனை பார்ப்பதை போன்று உங்கள் இறைவனை நீங்கள் கண் குளிர்ச்சியாக பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், 3 மனிதனை அல்லாஹ் கூப்பிட்டு விசாரிப்பான் அப்படின்னாங்க. 3 மனுஷனுக்கும் விசாரணை முதலில் நடக்கும். அந்த 3 மனிதன் யார்? அல்லாஹு தஆலா, ஐ ஃபுலான், மனிதா, நான் உன்னை கண்ணியப்படுத்தினேன், உனக்கு நான் ஆட்சி அதிகாரத்தை தந்தேன், உனக்கு அழகான மனைவி மக்களை தந்தேன், உனக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய மிருகங்களை, ஆடு மாடு ஒட்டகம் குதிரை போன்றவைகள் பொருளாதாரத்தை தந்தேன், உனக்கு யுத்தத்தில் உனக்கு 4 பகுதி கனிமத்தையும் தந்தேன், இதெல்லாம் உனக்கு தந்தேன், ஞாபகம் இருக்குதா? ஆமா ஞாபகம் இருக்குது. அப்ப நான் என்னை சந்திப்பா என்று உனக்கு மனசுல எண்ணம் இருந்துச்சான்னு கேட்பான் அல்லாஹ். அல்லாஹ் கேட்பான், என்ன தெரியுமா, இதெல்லாம் தந்தேன், எல்லா பொருளாதாரத்தையும் தந்தேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்ம வீடுகளை கட்டுறோம், என்னமோ 100 வருஷம் 200 வருஷம் நான் வாழப்பேன்னு கட்டுறோம். சரி, கட்டிட்டு போதும், பிரச்சனை அல்ல. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கங்க, நீங்க எத்தனையோ கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் அவ்வளவுக்கும் அல்லாட்ட பதில் சொல்லணும். ஆனால் நீங்கள் கட்டுற வீட்டுக்கு மட்டும்தான் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அதை பற்றி எல்லாம் கேட்க மாட்டான். கட்டின வீட்டுக்கு மட்டும்தான் கேள்வி கணக்கு இல்லை, மற்றபடி எப்படி சம்பாதிச்சா என்ற கேள்வியும் இருக்குது, எப்படி செலவு செஞ்சா என்ற கேள்வியும் இருக்குது, உன் வாலிபத்தை எப்படி செலவழிச்சா என்ற கேள்வியும் இருக்குது, என்ன அமல் செஞ்சா என்ற கேள்வியும் இருக்குது, என்ன மோசடி செஞ்சா என்ற கேள்வியும் இருக்குது. எல்லா விதமான கேள்விகளும் அப்டேட்டா இருக்கும். அல்லாஹு தஆலா இந்த மனிதன் கொடுத்த சகலவையும் எல்லாம் சொல்லுவான். இப்படி இப்படி எல்லாம் தந்தன்ல, ஆமா தந்தா யாலான்றுவான். என்ன சந்திப்பேன் ஒரு நாளாவது நினைச்சு பார்த்தீங்கன்னு கேட்பான்ல. அல்ல எப்படி கேட்குறான்னா, நான் திருப்பி அல்லாட்ட போவேன் என்ற எண்ணத்தில் வாழ்ந்தியான்னு கேட்பான். இல்லைன்றுவான், இல்லைன்றுவான். திருப்பி என்னது அவன் கேள்வி, ஒன்று மேலே போட நரகத்துக்குன்றுவான். அதெல்லாம் எப்படி சொல்லுவான்னு சொன்னா, உலகத்தில் உனக்கு எவ்வளோ உபதேசம் செய்தும் அந்த உபதேசத்தை நீ மறந்து வாழ்ந்தாய். ஃபஇன்னி அன்சாக கம நசீதனி, உலகத்தில் எப்படி நீ என்னை மறந்து வாழ்ந்தாயோ அதே மாதிரி மறுமையில் நான் உன்னை மறந்து விட்டேன். அல்லாஹ் மறந்தா என்னங்க லாபம்? யாராவது உதவி செய்யலாமா, ஏதாவது லஞ்சம் கொடுக்கலாமா? அல்லாஹ் லஞ்சம் கொடுக்க கொஞ்சம் பேர் வருவாங்க, சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் பேர் அல்லாஹ்க்கு லஞ்சம் கொடுக்க வருவான். எப்படி வருவான் தெரியுமா? திருமறை குர்ஆன் அதை சொல்லுது. அவன்கிட்ட எவிடன்ஸ் கிடையாது, ஆதாரம் இல்லை. ஆனால் ஆதாரம் என்னென்ன இருக்குதுமா? பிள்ளைங்க ஆதாரம், மனைவி ஆதாரம், குடும்பம் ஆதாரம், உலக மக்கள் ஆதாரம், இதெல்லாம் தூக்கிட்டு வருவான்.
யுபஸ்ஸரூனஹும் யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமைதின் பிபனி. கண்ணெதிரே நரகம் இழுத்து வரப்பட்டு அதனுடைய சுவாலையை கண்ட பொழுது, அதனுடைய வேதனைக்குரிய அடையாளத்தை கண்ட பொழுது அவன் அல்லாஹ்விடத்தில் சொல்வானாம், யா அல்லாஹ், நான் தொழவில்லை என்பது உண்மைதான், நான் நோன்பு பிடிக்கவில்லை என்பது உண்மைதான், நான் ஜக்காத் சதகாக்கள் கொடுக்கவில்லை என்பது உண்மைதான். இது எனக்காக நான் செஞ்சேனா? என் பிள்ளைங்க நல்லா இருக்கிறதுக்காக நான் தொழுகையை விட்டுட்டு ஓடினேன் சொப்புக்குன்றுவான். நான் என் பிள்ளைங்க நல்லா இருக்கிறதுக்கான ஜக்காத்து ஹஜ்ஜுகள் செய்யாம என் பிள்ளைக்காக உழைச்சேன் எல்லான்றுவான். அல்லாஹு தஆலா சொல்லுவான், அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றுவான். இங்கே உலகத்தில் பிள்ளைக்காக வேண்டி வாழ்றவன் அங்க பிள்ளைய கொண்டு ஆதாரமா வைப்பானா, இவனை வச்சுட்டு என்ன விட்டுறேன் அப்படின்னு லஞ்சம் கொடுக்க பார்ப்பான். இன்றைக்கு போலீஸக்கான லஞ்சம் கொடுத்து ஓடுறோம்ல, ரசூல் என்ன சொன்னாங்க, லஞ்சம் கொடுப்பவனும் எடுப்பவனையும் சபித்தார்கள், நாசமா போட்டு உருப்படாம போட்டுட்டாங்க. இன்றைக்கு அவன் ஏதாவது தப்பு பண்ணுவான், காசை கொடுத்து ஓடிடுறது. காசு என்னங்க, உன் சாபக்கரே காசு தானே ஐயா. உலகத்தில் மறுமையில் சாபக்கர காசா இல்லையா? காசு. அதுக்கு பின்னாடி ஓடுற நம்ம ஒரு நாள் அது என்னை விட்டு ஓடிவிடுமே என்று சிந்தித்திருந்தால் பள்ளிக்கு வராமல் இருந்திருப்போமா? குழந்தைகளை நாளை மறுமையில் அடிமாடாக கொடுப்போமே. அந்த அவல நிலை ஏற்படுவதற்கு முன்னாடி தான் குர்ஆன் சொல்லுகிறதே இப்படி நிலை வரும், அதிலிருந்து உன்னை மாற்றிக்கொள் சொல்லுதே. கொஞ்சமாவது யோசிச்சோமா? இவன் அல்லட குடும்பம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப என்ன சொல்லுவான், வஸாஹிபதிஹி வாஹி, எல்லாம் என் பொண்டாட்டி இருக்குது, என் குடும்பம் இருக்குது, அதை எடுத்துக்க முடியாது. ஒமம் ஃபில் ஆர்லி ஜமீஅ சும்ம யுன்ஜி, ஒட்டுமொத்த உலக மக்களை உனக்கு நான் செய்றேன், நரகத்துக்காக தந்துற, என்ன மட்டும் விடு. அல்லாஹ் சொல்றான், கல்லா இன்னஹா லலா, கல்லா இன்னஹா லலா, லலா என்ற நரகத்தில் அவன் நுழைவிக்கப்படுவான். அல்லாஹ் அக்பர். என்ன எவிடன்ஸ்? அல்லாஹ் திருப்தி காணாத எந்த எவிடன்ஸும் அல்லாஹ்ட்ட வேத்து கிடையாதுங்க, அல்லாஹ்ட்ட எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்ப பாருங்க, ரெண்டாம் மனுஷன் அல்லாஹ் கூப்பிடுவான், இதே மாதிரி சொல்லுவான், இப்படி தந்தா அப்படி தந்தா அது தந்தா இது தந்தா எல்லாம் தந்த, ஆமாரப்பு தந்த, என்னை சந்திப்பதாக ஏதாவது கனவுல நினைச்சு பார்த்துட்டியா? இல்ல, உலகத்தில் மறந்து உலக மோகத்திலே வாழ்ந்துட்டேன், தொழுகை கிடையாது, ஒன்றும் கிடையாது, எனக்கு எது கரெக்டோ அது மட்டும் போயிட்டே இருந்தேன். அல்லாஹு தஆலா சொல்லுவான், நீ எப்படி உலகத்தில் என்ன மறந்து போயிட்டே இருந்தியோ அதை மாதிரி ஒன்றை மறந்து நான் போயிட்டே இருக்கிறேன், போட நரகத்துக்குன்றுவான். எந்த எவிடன்ஸும் கிடையாது. மூணாவது அல்லாஹ் கூப்பிடுவான், மூணாவது அல்லாஹ் கூப்பிடுவான். கூப்பிடு அல்லாஹ் சொல்லுவான், உனக்கு இப்படிலாம் தந்தேனே, ஏதாவது பண்ணியா? அவன் சொல்லுவான், ஆமா யா அல்லாஹ். என்னடா பண்ண? ஆமன்து பிக்க, உன்னை நம்பினேன், ஒபி கிதாபிக், உன் வேதத்தை நம்பினேன், ஒபி ருசுலிக், உன் தூதர்களை எல்லாம் நம்பினேன், ஓ சல்லைத்து, உன்னை தொழுதேன், ஓ சுந்து, உனக்காக நோன்பு பிடித்தேன், ஓ தசத்தத்து, உனக்காக தான தர்மம் செஞ்சேன், வயுஸ்னா பி கைரி மஸ்ததா, முடிந்த வரைக்கும் உன்னை புகழ்ந்து பேசிக்கொண்டிருந்தேன் அப்படின்றான். அல்லாஹ் சொல்லுவான், ஃபயகூல் ஹாஹுனா இதன், அப்படித்தானே நீ சொல்றதான் கரெக்டு தானே? ஆமா அப்படிதான் செஞ்சேன், அதை மாதிரி நடந்துக்கிட்டுருவான். இவன் யார் தெரியுமா? இவன் முனாஃபிக். தொழுதிருப்பான், ஆனா தொழுகை வேத்து கிடையாது. நோன்பு பிடிச்சிருப்பான், நோன்பு வேத்து கிடையாது. தர்மம் கொடுத்துருப்பான், அடுத்த புகழன் என்ற ஒரு பேதாசைக்காக செஞ்சிருப்பான், அது வேத்து கிடையாது. எல்லாம் கரெக்டாக செஞ்சிருப்பான், ஆனா ஈமான் இருக்காது. ஈமான் இல்லாம நிறைய பேர் நம்ம இபாதா செய்யறோம் இல்லைங்க. நம்ம விரும்பி பள்ளிக்கு வரோமா, அம்மா ஏசுனை சுட்டி பள்ளிக்கு வரோம், வாப்பா ஏசுனை சுட்டி பள்ளிக்கு வரோம். இவ்வளோ பேரும் வந்து பின்னுக்கால் நிற்கிறோமே, ஏன் நிற்கிறோம் தெரியுமா? ஜும்மாக்காவது போக மாட்டியாடா முனாஃபிக்னு ஏசுவான பயத்தில் முக்காசு பேர் ஜும்மா கூடி வர்றோம். ஈமான் வந்தவன் சொன்னா இப்படிலாம் வெளியே நிற்க மாட்டோம். ஏன்னா இந்த மாதிரி இடம் கொடுத்துலாம் உட்கார மாட்டோம், முன்னுக்கு வந்து அழகாக சேர்ந்து உட்காந்துருவோம். பள்ளி வாசலுக்கு வந்தால் நெருங்கி நேர்மையாக அழகாக உட்காரணும், ஆங்காங்கே அப்படிலாம் உட்கார மாட்டோம். புரியுதுங்களா? அப்போ நம்மக்கிட்ட நிறைய பாசாங்கு தான், நம்மக்கிட்ட நிறைய என்னது, எதுக்கும் ஒரிஜினல் அற்ற மாதிரி எல்லாம் டூப்ளிகேட்டு தான், எல்லாமே டூப்ளிகேட். அல்லாஹு தஆலா சரி, அப்போ நீ செஞ்சேன்னு சொல்கிற, அதை நான் நம்பணுமா? மாணிக்கப்பான் ரப்பு, அதை நான் நம்பணுமா? வெயிட் பண்ணுன்றுவான், வெயிட் பண்ணுன்றுவான். அப்போது அல்லாஹு தஆலா உனக்கான சாட்சியரை நான் கூப்பிடுகிறேன் பாரு அப்படின்னுவான். அப்படின்னு சொல்லுவான், எனக்கு எதிர்ப்பா சாட்சியா? சரி எவன் வரான் பார்ப்போமே, எனக்கு எதிர்ப்பா சாட்சி சொல்ல எவன் வர்றான்னு பார்ப்போமேண்டு இவன் பெரிய தெனாவட்டான் நிற்பான். அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஒரு வசனத்தை ஓதுகிறார்கள், அல் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம்
வதஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூன். அல்லாஹ் வாய்க்கு முத்திரையை போட்டுருவான். இதுவரைக்கும் சாட்சி சொன்னிச்சு இந்த நாக்கு பேசுற ஆற்றலாம் எடுத்து போட்டு கைக்கு காதுக்கு மூக்குக்கு கண்ணுக்கு காலுக்கெல்லாம் கொடுத்துருவான் பேசுட்டு போட்டு எல்லாம் சொல்லுவான். யா அல்லாஹ் இவன் தொழுதது உண்மை, இவன் உனக்காக தொழலன்றுமா. வாய்க்கு தான் பேச முடியாதுல்ல, எல்லாம் சகலதும் பேசுமா. பேசி முடிச்சதுக்கு பிறகு இதுதான் உனக்கு ஆதாரம், வெளியில ஆதாரம் இல்லையா, உனக்குல தான் இருக்குது, உனக்கு எதிரி உனக்கு தான் இருக்குது அப்படின்றான். பாருங்க சுப்ஹான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நாளை மறுமையில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது முஸ்தத்ரக் ஹாக்கிம்ல 9003வது ஹதீஸ், இமாம் முஸ்லிம்ல ஷர்த்தின் மாதிரி இது சஹீஹான ஹதீஸ். லஹிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி தாத்த யௌமி, நபி அவங்க சிரிக்கிறாங்க, சத்தமோடு சிரிக்கிறாங்க அல்லது சைலண்டா புன்னகைக்கிறாங்க. ஃபகால ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலா தஸ்அலூனி மின் ஐயி ஷைஇன் லஹிக்து, நான் ஏன் சிரிக்கிறேன்னு நீங்க எல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்களா என்று ரசூலுல்லாஹ் மாறி கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே ஏன் சிரித்தீங்க, காரணத்தை சொல்லுங்க. நாளை மறுமையில் ஒரு அடியான் அல்லாஹ்வோடு தர்க்கம் செய்வான். எப்படி தர்க்கம் செய்வான்? யா அல்லாஹ் எனக்கு அநியாயம் செய்ய மாட்டேன்னு இன்னைக்கு வாக்கு தந்தா இல்லையான்னு கேட்பானா. ஆமாம் கலூபலா, உனக்கு நான் எந்த அநியாயம் செய்ய மாட்டேன் வாக்கு தந்திருக்கிறேன். அப்போ எனக்கு நான் சாட்சியாக இருக்க போதாதா, நான் தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இன்னொருத்தனை கூப்பிட பார்க்குற, ஏன் அப்படி எப்படி பார்க்குற, நான் சொல்கிறேன் நல்ல வண்டி எனக்கு சொல்லுதான்ருவானா. இங்கே பாரு மலைக்கு எழுதி வச்சிருக்கேன், நான் தொழுதேண்டு, நோம்பு முடிஞ்சு எழுதி வச்சிருக்கிறாங்க, ஜக்காத்து கொஞ்சம் எழுதி வச்சிருக்கிறாங்க, நான் கரெக்டாக எழுதி தான் வைக்கிறேன். ஏன் அவங்களோட வேலையை எழுதுற மட்டும் தானே, நல்லது கெட்டதுன்னு அவங்க தீர்மானிக்கிற இல்லைங்க. அவங்க நீங்க எதை செய்றீங்க அதை எழுதி வைப்பாங்க, அவ்வளவுதான் அவங்களோட வேலை. ரக்கி பத்திரத்தை செஞ்சதை எழுதுறது தான். இது ஈமானோட செஞ்சானா ஈமான் இல்லாம செஞ்சானா அவங்க எழுத மாட்டாங்க, உங்க வேலையை செஞ்சு வச்சிருவாங்க. யாரெல்லாம் அந்த ரெண்டு மலக்கு போதாதா, எப்படி கேட்பார்களாம், ஒபில் மலாய்க்கத்தில் கிராமன் காத்திபீன். இப்போ நான் சொல்றேன் நான் நோம்பு பிடிச்சேன், நான் சொல்றேன் நான் தொழுதேன், நான் சொல்றேன் நான் ஜக்காத்து கொடுத்தேன், ஏன் சாட்சி உனக்கு போதாதா? சரி ஏன் சாட்சி தான் விட, ஒன்னால நியமிக்கப்பட்டவங்க ரெண்டு மாணவர்கள் ரக்கீபு அதீது, இந்த ரக்கீபு அதீது சொல்றாங்க நான் தொழுதேன், அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க நான் நோம்பு பிடிச்சேன், இதெல்லாம் உனக்கு போதாதா? அல்லாஹ் போதான்ருவான். அவங்க வேலை எழுதுற மட்டும்தான், வேற ஒன்றும் கிடையாது. சாட்சி சொல்லுவாங்களா வந்து, சாட்சி என்பது உன் கைதாயம் உனக்கு சாட்சி, உன் காலுதாயம் உனக்கு சாட்சி, உன் கண்ணுதாயம் உனக்கு சாட்சி அப்படின்னு அல்ல. கண்ணு கூட சொல்லுவான் ஏ பேசு அப்படின்னுவான், கையை பேசுன்னுவான், அதெல்லாம் சொல்லுமா. யா அல்லாஹ் இவன் தொழுதது உனக்காக இல்லை, அடுத்தவன் பார்வைக்காக தொழுதான். யா அல்லாஹ் இவனுக்கு சுவர்க்கத்தை கொடுக்கான்னு சொல்லுமா நரகம், கை சொல்லுமா, இவனுக்கு சுவர்க்கத்தை கொடுக்காத. அப்போது பாருங்க சுப்ஹானல்லாஹ், வகாலு லிஜுலூதிஹிம் லிமா ஷஹித்தும் அலைனா, மனிதன் கேட்பானாம் தோலே லிமா ஷஹித்து அலைனா, ஏண்டா எனக்கு எதிர்ப்பா நீ சாட்சி சொன்ன அல்லாஹ் கிட்ட, ஏன்னா எல்லாம் சேர்ந்து தானே தப்பு பண்ணினோம், நம்மள சேர்ந்து தானே இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணினோம், அராஜகம் பண்ணினோம், மோசடி பண்ணினோம், எல்லாத்தையும் நம்மள சேர்ந்து சொல்லி போட்டு என்ன மட்டும் மாட்டி விட்ட நீ. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதன் சுபஹுக்கு எழும்பும் போது இந்த நாவை பார்த்து ஒட்டுமொத்த உடம்பும் சொல்லுமா, நாவே உன்னை நீ பாதுகாத்தால் மறுமையில் எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். இன்றைக்கு அதிகமாக பொய் சொல்றது நாக்குத்தானே, அதிகமாக ஏமாத்துறது நாக்குத்தானே, அதிகமாக கெட்டதை செய்யறது நாக்குத்தானே, அங்க வைத்தும் அல்லாஹ்கிட்டே போய் சாட்சியம் சொல்லுது இந்த நாக்கு. அதனால தான் தோல் பேசுமா, அது சொல்லுமாம், காலு அந்தகனல்லாஹு அல்லதி அந்தக குல்ல ஷை, பேச வைக்கிறவன் எங்களை பேச வச்சா நாங்கள் என்ன செய்ய. அதான் ஆல்ரெடி உலகத்தில் சொன்னோம்ல, சுபஹுக்கு எலும்பி நேரம் சொன்னோம்ல, 5 நேரம் பள்ளிக்கு போடான்னு சொன்னோம்ல, போனியா நீ? ஜக்காத்து சரியா கணக்கு பார்த்து கொடுன்னு சொன்ன கொடுத்தியா நீ? ஏழைகளுக்கு உணவளின்னு சொன்ன கொடுத்தியா நீ? ஒன்னே கொடுக்காம உன் வயிற்ற மட்டும் பார்த்துட்டு உனக்கு மட்டும் பெரிய மாளிகை கட்டிக்கிட்ட, உன் அம்மாவை கணக்கெடுக்காம ரோட்டில் விட்டுக்கிட்ட, உன் தம்பியை கணக்கெடுக்காம ரோட்டில் விட்டுக்கிட்ட, உன் குடும்பத்தை நடுத்தருவில் விட்டு போட்டு நீ மட்டும் ராஜா வாழ்க்கை வந்தல விடுவனா என்று அவன் தோல் அவனுக்கு எதிர்ப்பாக சாட்சி சொல்லும் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். யோசித்து பாருங்கள் உறவுகளே, எனக்கு நானே எதிரியாக அல்லாஹ்விடத்தில் நிற்க போகிறேனா, அல்ல எனக்கு நானே ஒரிஜினல் அத்தாட்சியோடு அல்லாஹ்விட போய் நிற்க போகிறேனா? என் கை எனக்கு எதிர்ப்பாக நிற்குமா, என் கால் எனக்கு எதிர்ப்பாக சாட்சி சொல்லுவாங்க.
வேற எனக்கு எதிர்ப்பாக சாட்சி சொல்லுமாம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய தூதர் உனக்கு நீதான் சாட்சியாக இருக்க போகிறாய், அதனால் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா செய்து கொள். எனவே அன்பார்ந்தவர்களே, இறைவனுக்கு முன்னால் அத்தாட்சிகளை ஆதாரங்களை கொண்டு வைத்து சமர்ப்பிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாளை மறுமையில் எந்த அத்தாட்சியோடு எந்த ஆதாரத்தோடு அல்லாஹ்வை சந்திக்கிறோமோ அதற்கேற்ற சுவர்க்கம் கிடைக்கும் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்கலாம், இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சுவர்க்கத்துக்கு 8 வாசல்கள் இருக்கின்றன. சுவர்க்கத்துக்கு 8 வாசல்கள் இருக்கின்றன. உலகத்தில் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தொழுதால் தொழுகை என்ற வாசல் ஊடாக உங்களால் சுவர்க்கம் நுழைய முடியும். உலகத்தில் சட்டப்படியாக நீங்கள் ஜக்காத்தை கொடுத்திருந்தால் ஜக்காத்தின் ஊடாக நீங்கள் சுவர்க்கம் நுழைய முடியும். அது எல்லாமே அல்லாஹ்வுக்காக செய்திருக்க வேண்டும், இஹ்லாஸ். அடுத்தது சதக்காக்களை அல்லாஹ்வுக்காக நீங்கள் வாரி கொடுத்திருந்தால் அதனூடாக சுவர்க்கம் நுழைய முடியும். நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி இறை பாதையில் போராடி இருந்தால் அதனூடாக நீங்கள் சுவர்க்கம் நுழைய முடியும். அதே மாதிரி நீங்கள் உலகத்தின் நோன்பு அல்லாஹ்வுக்காக படித்தால் ரையான் ஊடாக நீங்கள் சுவர்க்கம் நுழைய முடியும். உலகத்தில் உன் தந்தையை நீ கண் கலங்காமல் பாதுகாத்தால் உன் தந்தை என்ற சுவர்க்கத்தின் நடுவாசலால் உன் தந்தைக்குரிய கண்ணியத்தோடு நீ சுவர்க்கம் நுழைய முடியும். அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ். யோசித்து பாருங்கள், பாப்பாவுக்குண்டே ஒரு சுவர்க்கம் இருக்குதான் வாசல். உன் தந்தையை நீ உயிர் வரைக்கும் உன் தந்தையை கண்ணியப்படுத்தினால் உன் தந்தை ஊடாக அல்லாஹ் தர்ற வாசல் சுவர்க்கத்தில் நடுவாசல் இருக்கின்ற ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்படி எந்த வாசலை நீ கரெக்டாக உலகத்தில் இஹ்லாஸோடு நடைமுறைப்படுத்தினியோ அந்த சுவர்க்கத்தின் ஊடாக நீ உன் நிம்மதியான வாழ்க்கை அடைந்து விடலாம். எனவே நீ கொண்டு போக வேண்டிய எவிடன்ஸு நோன்பு, தொழுகை, நல்லமல்கள் எல்லாமே இருக்கிறது. ஆனால் மனிதன் என்பவன் தவறு செய்கிறவன், அதை யாராலும் மாற்ற முடியாதில்லை. அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹா, யார் திருந்தி தௌபா செய்து நல்லமல்களை கரெக்டாக அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்தால் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யாத்திஹிம், இதுவரைக்கும் நீ செய்த அநியாயம், இதுவரைக்கும் செய்த நீ துரோகம், இதுவரைக்கும் செய்த பாவம் அனைத்தையும் அல்லாஹு தஆலா நன்மையாக மாற்றி உன்னை எல்லாம் மன்னித்து சுவர்க்கத்தில் அல்லாஹு தஆலா அனுப்பி விடுவான். எனவே அன்பார்ந்தவர்களே, ஒரு விடயத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன், ரொம்ப டைம் எடுத்து நினைக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. அல்லாஹுக்காக செய்த பாவங்களே அல்லாஹ் தௌபா செய்து அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஆனால் தாய் மனசை புண்படுத்தியிருந்தால், தந்தை மனசை புண்படுத்தியிருந்தால், சகோதர சகோதரி மனசை புண்படுத்தியிருந்தால், ஒரு ஏழையின் மனசை புண்படுத்தியிருந்தால், உங்களது வேலை செய்கிறவனுடைய வேலையானுடைய மனசை புண்படுத்தியிருந்தால், உங்கள் பள்ளியில் வேலை செய்யும் பள்ளி மௌலவியுடைய அல்லது நிர்வாகியுடைய மனசை நோக்கடித்திருந்தால், பக்கத்து வீட்டானுடைய மனசை நோக்கடித்திருந்தால், அவன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கிடையாது. எனவே அவன் உயிரோடு இருந்தால் மன்னிப்பு கட்டுவிடுங்கள், மரணித்து விட்டால் அவனுக்காக தௌபா செய்யுங்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் புரிந்து கொள்ள போதுமானவன். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் அத்தாட்சிகளை வைத்தால் மட்டுமே சுவர்க்கம் நுழைய முடியும். எனக்கு நான் எந்த அத்தாட்சியை வைத்திருக்கிறேன் என்று ஒரு கணம் சிந்தித்து கொள்ளுங்கள். நிச்சயமாக எங்களுடைய தேடல் நிச்சயமாக விமோசனத்தையும் நாளை மறுமையில் வெற்றியை தரும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் சரியான பாதையில் பயணிக்க செய்து குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இபாதாக்களை நிறைவேற்றக்கூடிய நல்ல உள்ளத்தை தருவானாக. ஹாதா இல்மி வல் இல்மு இந்தல்லாஹ் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.